ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு ஸ்டேடியம்ல நடந்தது ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லருங்க. ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல 160 சேஸ் பண்ண வந்த லக்னோவுக்கு ராயல்ஸ் ஒரு பெரிய ஷாக்க குடுத்துட்டாங்க. ஜாஃபர் ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜாவோட காம்போ பெர்ஃபார்மன்ஸ்னால ஆர்ஆர் 40 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபுல் மேட்ச் ரீகேப்ப பார்க்கலாம் வாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் குடுத்தாரு. ஆனா ஷமியோட பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஆர்ஆர பிரஷர்ல போட்டுருச்சுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆர்ஆர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஷமி அண்ட் மோச்சினோட சூப்பர் பவுலிங்கால 110 ஃபார் 6ன்னு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. ஆனா ரவீந்திரா ஜடேஜா அண்ட் சுபம் டூபே லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 49 ரன்ஸ் அடிச்சு டீமை 159 ஃபார் 6க்கு கொண்டு வந்துட்டாங்க. 160 சேஸ் பண்ண வந்த எல்எஸ்சிக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு டெட்லி கொலாப்ஸுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரி பார்கர் டீமை தலை திரிக்க விட்டாங்க. எப்பவும் போல ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் படோனி, ரிஷப் பண்ட் அண்ட் ஏடன் மார்க்கம் 3 பேருமே டக்குங்க. 11க்கு 3 விக்கெட்ஸ் இருந்த எல்எஸ்சிக்கு மிச்சல் மார்ஷ் மட்டும் தாங்க காப்பாற்ற ட்ரை பண்ணாரு. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ண கூட யாருமே இல்ல. பவுலிங்ல நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாஸ் காட்டினாருங்க. 3 விக்கெட்ஸ் எடுத்து எல்எஸ்சியோட பேக் பண்ண உடைச்சிட்டாரு. பிரிஜேஷ் சர்மாவும் குரூஷியலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 119 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 40 ரன்ஸ்ல வின் பண்ணி டேபிள்ல செகண்ட் ஸ்பாட்ல இருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு எல்எஸ்டியோட பிரின்ஸ் யாதவ்ங்க. அவரு 2 விக்கெட்ஸ் எடுத்து இப்ப பர்பிள் கேப் லீடர் ஆயிட்டாரு. ஆர்ஆரோட இந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.